உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு. வணக்கம் நண்பர்களே, உங்க கூட பேசுறது உங்க தோழி மலர். இன்றைய உதயம்ங்கிற இந்த வீடியோவை தினமும் நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, சந்தோஷம், அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொண்டு வருவதை உணர்வீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறுறதையும் பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்தியை கேட்க தயாரா? எளிமையே இறுதி சாதனை. எளிமையை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கணும்னு அவசியமும் இல்லை. உங்களுக்கு வேற ஐடியாஸ் வந்ததுன்னா அப்போ எளிமை, சிம்பிளிசிட்டி இத பத்தி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்பவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குத்தான் இன்றைய உரையாடலை. அட ஏன் மலர், நாம சிம்பிளிசிட்டி, எளிமை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட், நாம வாழற இந்த உலகம் அது ஃபுல்லா ஆடம்பரம் மட்டும்தான் இருக்கு. எல்லா டிவி ப்ரோக்ராமும் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற புதருக்கு பின்னாடி தாங்க ஒளிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம ஒரு டிவி ப்ரோக்ராம், மூவிய பாக்குறோம்னா நிஜமாவே நாம படத்தை பார்க்கல, நாடகத்தை பார்க்கல, அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் பார்க்குறோம். அதுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் படமும் வருது, அவ்வளோதான். கண்ட பொருளையும் வாங்கி வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கும். இத கன்சியூமிங் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கொஞ்ச காலமா அதிகமாயிட்டே இருக்கு. டெய்லி ஏதாவது ஒண்ணு ஆர்டர் போட்டு வாங்குறவங்க கூட இருக்காங்க. அட ஒண்ணா, நான்லாம் டெய்லி 10 கூட ஆர்டர் பண்ற மலர், மீஷோல சீப்பா தானே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீடு ஃபுல்லா திங்ஸ் தான். எதையோ காட்டி அந்த ஐட்டம் நமக்கு தேவையோ இல்லையோ வாங்கணுங்கிற ஒரு அடிமைத்தனமே நமக்கு வந்துருச்சு. ஆனி லியோனார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுல இந்த தேவையில்லாம நாம வாங்குற பொருள்னால என்விரான்மெண்ட் எப்படி பாதிக்கப்படுது, எப்படி இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 2000 மரத்தை வெட்டி தான் இப்படி நாம வாங்குற பல பொருட்களை செய்றாங்க இல்லையா? அதனால ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு நமக்கு வரணும். நாம எனஃப் அப்படின்னு டிசைட் பண்ணணுங்க. எளிமையான வாழ்க்கை நான் வாழ போறேன் அப்படின்னு நீங்க எடுக்கிற முடிவு தாங்க உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான சாதனை. அது நிறைய பணத்தை கூட நமக்கு மிச்சமாக்குங்க. எளிமையா நீயாக இருப்பது, உங்களையே நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்றதுங்க. இதுதாங்க உண்மையான சாதனை. எளிமையா மட்டும் வாழ நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசையும் அறிவையும் யாரும் எந்த பொருளும் டிஸ்டர்பே பண்ண முடியாது. அப்புறம் எல்லா குட் டீட்ஸும் தன்னால உங்க வாழ்க்கையில வந்து சேரும். எளிமை அப்படிங்கிற குணம் உங்களுக்குள்ள வந்துட்டா அழிவே உங்களுக்கு கிடையாது. ஆடம்பரம் என்னைக்குமே ஆபத்தை தாங்க கொண்டு வரும். ஆனா எளிமை, அந்த வாழ்க்கை, அது உண்மையான வாழ்க்கை. உங்களை பொறுமையா, அன்பா, மகிழ்ச்சியா வாழ வைக்கும். இன்றைய உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த புதிய நாளை ஆர்வமா, ஹாப்பியா தொடங்குங்க. உங்க கனவுகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிரம்பிய நாளா அமைய வாழ்த்துகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி மலர். நீங்க உணர்ந்த இந்த புது சக்தியையும் உற்சாகத்தையும் மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு.